164 இது மாணிக்கத்தோட காரு. என் பேர் மாணிக்கம். டாக்ஸி டிரைவரா வேலை செய்யும் கிரிக்கெட் குருவ பாரு. நான் ஒரு தடவை சொன்னா தோனி, சச்சின், பாண்டிங், வில்லியர்ஸ், ட்ரிவியா எல்லாம் அத்துப்படி. பேட்டிங், ஃபீல்டிங், bowling skills இவர்கிட்ட கத்துக்கடி. அட பாவமே, இன்னுமா இந்த உலகம் நம்மள நம்புது? வார விடுமுறை வாரத்துக்கு நடுவுலயும் ஒரு நாள் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரோட்ல பாருங்க என்ன டிராபிக். கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வந்தாதான் என்ன கேடு. இனி கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு குத்தி காட்டுறீங்கல்ல. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பின்னால வருத்தப்படுவீங்க மிஸ்டர் மாணிக்கம். அப்படி இல்லைங்க, சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ல ஆஸ்திரேலியாக்காரங்க மாதிரி அழகா இருக்கீங்க மேடம். இருக்கட்டும், நானே கேட்கணும்னு இருந்தேன். அதே இந்த ஆஸ்திரேலியா டீம் மட்டும் இன்னும் வின்னிங் பர்சன்டேஜ்ல லீடிங்லயே இருக்காங்க. என்ன விஷயம்னா அவங்களோட பழைய டீம் செம்ம ஸ்ட்ராங் மேடம். இன்னும் சொல்ல போனா பக்கா ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுவாங்க. ஆனா இப்போ லைட்டா உள்ள வாங்கிட்டாங்க. ஆனா வேர்ல்ட் கப்ல இது வரைக்கும் ஆடின 80 மேட்ச்ல 56 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அப்படி இப்படின்னு ஒரு லாக போட்டு பார்த்தா 70% வாய்ப்பு இருக்கு மேடம். இதுதான் ரீசனா இப்போ வரைக்கும் ஆடின மேட்சஸ்ல லீடிங் இல்லாம இருக்கும்போது எப்படி வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா எப்பாடு பட்டாவது செமிஃபைனல்ஸ்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த லிஸ்ட்ல செகண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் தான் நம்மளே இருக்கோம். என்ன மேடம் இது ஒயிட்டா ஏதோ கவரு? பிரிச்சு பாருங்க மாணிக்கம். காசு மேடம் நல்லா இருக்கணும் மேடம். நீங்க வண்டி சர்வீஸ் பண்றதுக்கு காசு தேத்தனமே நினைச்சுனே இருந்தேன். நீங்க இப்படி குடுப்பீங்கன்னு எதிரே பார்க்கல. ஹலோ, அது லாஸ்ட் மந்த் டாக்ஸி ஃபேர். அதானே பார்த்தேன். ஒரு பில் தான் இருக்கு மேடம், 3 பில்லு கொடுக்கணும்.